வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். மதுரையின் மண்மணம் வீசும் தைத்திருநாள் இன்று. அவனியாபுரமே அதிர்ந்து போகும் வகையில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் சீரிப்பாயும் காளைகளுடனும் வீரத்துடனும் இன்று கோலாகலமாக தொடங்கியுள்ளன. வாடிவாசல் திறக்கப்பட்டு காளைகள் தெறிக்க விடுவதை பார்க்க கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களின் உற்சாக முழக்கங்களுடன் இன்றைய நேரலை தகவல்கள் இதோ. இன்று ஜனவரி 15, 2026 காலை 7:30 மணியளவில் மாநில அமைச்சர் பி. மூர்த்தி அவர்கள் போட்டியை தொடங்கி வைத்தார். காளைகள் மற்றும் வீரர்கள். இந்த ஆண்டு சுமார் 1100 காளைகளும் 550 மாடுபிடி வீரர்களும் களத்தில் இறங்கியுள்ளனர். டிஜிட்டல் ஸ்கோர்போர்டு. ஜல்லிக்கட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக எத்தனை காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டுள்ளன, எந்த வீரர் எத்தனை மாடுகளை அடக்கி முன்னிலையில் இருக்கிறார் போன்ற விவரங்களை உடனுக்குடன் அறிய LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போதைய நிலவரம். 4வது சுற்று முடிவில் அவனியாபுரத்தைச் சேர்ந்த ரஞ்சித் 9 காளைகளை அடக்கி முதலிடத்தில் உள்ளார். அவரைத் தொடர்ந்து புகையிலைப்பட்டியைச் சேர்ந்த டேவிட் வில்சன் 4 காளைகளை அடக்கி அதிரடி காட்டி வருகிறார். வெற்றி பெறும் வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் மழையாக கொட்டுகின்றன. பம்பர் பரிசுகள். சிறந்த மாடுபிடி வீரருக்கு புத்தம் புதிய கார் மற்றும் சிறந்த காளைக்கு 11 லட்சம் மதிப்புள்ள டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மற்ற பரிசுகள். இது தவிர பசுமாடுகள், சைக்கிள்கள், தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள், கட்டில்கள் என பரிசுகள் குவிகின்றன. பாதுகாப்பு. சுமார் 2200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 240 மருத்துவர்கள் கொண்ட குழுவும் 12 ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் உள்ளன. மாலை வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் கார் மற்றும் டிராக்டரை வெல்லப்போகும் அந்த மதுரை வீரன் யார்? அவனியாபுரத்தின் அனல் பறக்கும் ஜல்லிக்கட்டு அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் லேக்கா.